இது HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். மட்டக்களப்பு மேற்கு பிரதேச அமைப்பாளரான செல்வம் ஜெயக்குமார் அன்பு அவர்களே, இன்னும் ஐக்கிய மக்கள் சக்தியின் கல்குடா தொகுதி இளைஞர் அவர்களே, உங்களையும் விழித்து மேற்கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட ஆலோசகர், இன்னும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மண்முனை பற்றி பிரதேச அமைப்பாளருமான அவர்களே, உங்களை விழித்து மறுத்து வந்தால் ஐக்கிய மக்கள் சக்தியின் பட்டிருப்பு தொகுதி இளைஞர் ராஜா அவர்களே, yet former secretary of His Excellency the former President in Sri Lanka. Welcome to the gentlemen to this our station premises. Yet மண்மலர்மான பொன்னம்பலம் அஜேந்திரன் அவர்களை விழித்து இறுதியாக மட்டக்களப்பு மாலை பொழுதிலே இந்த மேடைக்கு வந்திருக்கின்ற பெயர் குறித்து விழிக்கப்பட்ட எல்லோருக்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொன்னான வேளையிலே இந்த காரியத்துக்கு அவர்கள் நேர காலத்திற்கு வந்து மற்றும் இந்த வருவதற்கும் மண்முனை பற்றி அமைப்பாளர் சுரேஷ் அவர்களே மற்றும் பற்றுக்கு தொகுதி மண்முனை மேற்கு பிரதேச கிராமிய தலைவர்கள், வட்டார தலைவர்கள், செயலாளர்கள் சுமார் 2 மண்முனை பற்றி பொதுமக்கள், ஏனைய பொதுமக்கள் அனைவருக்கும் நேர வணக்கம். நாட்டின் தலைவரை தெரிவு செய்யும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் பிரேமதாஸ் அவர்கள் தற்போது முன்னிலையில் உள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி எமது தலைவரும் மற்றும் தற்போதைய ஜனாதிபதியும் பிரச்சார பணிகளில் தெளிவாக தெரிகின்றது. எமது வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெற போகும் இந்த தேர்தலில் எமது தலைவர் வெற்றி பெற இவ்வாறான கள்ளர்கள் ஊடாகத்தான் எங்களுடைய வளங்கள் பறிக்கப்படுகின்றது. அவர்கள் பெரிய கள்ளர்கள், இங்குள்ள சிறிய கள்ளர்களால் மணல் வளச்சூழல்கள் நடக்கப்படுகின்றது. இன்று வயல் நிலங்கள் மண் அபகரிப்பு நிலங்களாக மாறுகின்றது. சொல்ல போனால் குடவலி என வயல் நிலங்கள் இன்று குளங்களாக மாறிக்கொண்டு செல்கின்றது. நீங்கள் உணர வேண்டும், திட்ட தெளிவாக உணர வேண்டும். நான் கூறியதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அன்று கோட்டவாலான் விலை கூடியது பொருட்கள் இன்றி நீங்க அவஸ்தைப்படுகின்றீர்கள். நான் கூறியிருந்தேன் அண்மையில் உரையில், ஒரு முட்டை நல்லாட்சி காலத்தில் 15 ரூபாய் 12 ரூபாய்க்கு வாங்கினீங்க. ஆனால் இன்று 55 ரூபாய் ஒரு முட்டை. பெட்ரோல் 167 ரூபாய், இன்று 332 ரூபாய். 380 போனதும் தெரியும் உங்களுக்கு. முட்டை என்ன வீங்கி விட்டதா, பெரிதாகி விட்டதா? இல்லை, அதே சைஸ் தான். வரிச்சுமை கூடிவிட்டது. சீனியில் 1500 கோடி ரூபாய் வரிச்சுரண்டல், முட்டையில் பல்வேறு 800 சொச்சம் கோடி ரூபாய் வரிச்சுரண்டல். இவ்வாறான நில ஆக்கிரமிப்பு, இவ்வாறான வரிச்சுரண்டல் என்று நாட்டு மக்களிடமிருந்தே இவர்கள் அபகரிக்கின்றார்கள். தற்போதைய ஜனாதிபதி 2015 கால பகுதியில் மத்திய வங்கி திருடர் 1000 கோடிக்கு சொந்த களவு செய்தார் என்ற மீடியாக்கள் ஊடாக நாங்கள் நன்றாக அறிந்திருந்தோம், நீங்களும் அறிந்திருந்தீர்கள். அதே போன்று இந்த ராஜபக்ஷ குடும்பம் இந்த ஆட்சியினூடாக பல லட்சம் கோடி ரூபாயை திருடினார்கள் என்று நீதிமன்றத்தினூடாகவும் அறிக்கை செய்ததாக நாங்கள் மீடியா ஊடாக பார்த்திருந்தோம். இவ்வாறான வரிச்சுரண்டல்கள் ஊடாக அவர்களுடைய கடன் சுமையை நாங்கள் கட்டி கொண்டு வருகிறோம். மக்களே, நாங்க உழைச்சாத்தான் சோறு, நாங்க உழைச்சாத்தான் வாழ்வுன்றீங்க. இதை நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. நீங்க உழைக்கிற உழைப்பு, நீங்க வாங்குற பொருட்களுக்குரிய விலையை தீர்மானிக்கிறது அரசாங்கம். அதை நினைவில் கொள்ளுங்க. இப்படி ஒரு சாங்கமான ஒரு கட்டமைப்பை உருவாக்குன அவர்கள் தான் அரசை ஆள்வார்கள். அதுதான் அரசாங்கம். ஆகையால் அரசை நிர்வகிக்கின்ற ஒரு மக்களாக நீங்கள் மக்களாட்சியை உருவாக்க வேண்டும். 19க்கும் கையை உயர்த்தினார்கள், 20க்கும் கையை உயர்த்தினார்கள், 21க்கும் கையை உயர்த்தினார்கள். அண்ணனை கொண்டு வருவதற்கு ஒரு சட்டம், அண்ணனை வீட்டுக்கு கொண்டு போவதற்கு ஒரு சட்டம், அண்ணனை வெளிநாட்டில் இருந்து வீட்டிற்கு எடுப்பதற்கு ஒரு சட்டம் என பல்வேறு சட்ட முறைகளையும் கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் இல்லாமல் செய்ய வேண்டும். நீங்கள் சிந்திப்பதின் ஊடாக மாத்திரமே. வெறுமன சிரிப்பதற்காக நான் சொல்லவில்லை.
சிந்திப்பதற்காகவும் நாளைய தலைமுறைக்காகவும் நான் கூறுகிறேன். OL பரீட்சை நடைபெறுவது எப்போது? 12ஆம் ஆண்டு காலப்பகுதி, 12ஆம் மாத காலப்பகுதியில். AL பரீட்சை நடைபெறுவது எப்போது? 9ஆம் மாத காலப்பகுதியில். ஆனால் இன்று அதை எவ்வாறு தள்ளப்பட்டு போகின்றது? கல்வி சமூகம் வீராசார் அடிப்படையில் பட்டிருப்பு தொகுதியில் அடிக்கூடிய பட்டதாரிகள் உள்ளார்கள். ஆகவே நீங்கள் இந்த விஷயங்களை எடுத்துச் செல்லுங்க. எடுத்துச் சென்று நீங்க உங்களுடைய நாளைய சமுதாயத்தை ரோட்டில் இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து வேலை பெறுவதற்குரிய நிலையை உருவாக்காதீர்கள். வீட்டில் இருந்தே படித்து முடித்தால் வேலைக்கு செல்லக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும். நல்ல தலைவர் யார்? மக்கள் பிரச்சனைகளை செவிசாய்க்க வேண்டும், மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், மக்களுக்காக செல்வன சேவை செய்ய வேண்டும். இவ்வாறான சேவையை செய்து வருகின்ற ஒரு தலைவன் யார் என்று பார்த்தால் பார்லிமென்றில் அது சஜித் பிரேமதாஸ் அவர்களே. இதுவரை காலமாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ரணில் விக்ரமசிங்க என்ன செய்தார்? அதன் பிற்பாடு வந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்தார்கள்? ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டோம் 400க்கும் மேற்பட்ட பஸ் சேவைகளை செய்திருந்தார். அதே போன்று ஸ்மார்ட் வகுப்பறைகள் பல்வேறுபட்ட பாடசாலைகளுக்கு கொடுத்திருந்தார். அதே போன்று வைத்தியசாலைகளுக்கு நவீனத்துவமான இயந்திரங்கள், உபகரணங்கள் என பல்வேறு உபகரணங்களை கொடுத்திருந்தார். இவ்வாறான எங்கிருந்தாலும் தன்னுடைய சேவை செய்வேன் என செய்து வருகின்ற ஏழைகளின் தோழன் அவர். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என சொல்லிடுவீங்க. அதே மாதிரி தான் அவர் எங்க இருந்தாலும் தன்னுடைய சேவை செல்வன செய்வார். செய்யக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது எங்களுடைய காலத்தின் கட்டாயம். அந்த கட்டாயத்திற்கு நாங்கள் புள்ளடியிட வேண்டும். எங்கள் சின்னம் டெலிபோன் சின்னம், எண்ணம் ஒரே எண்ணம், சின்னம் ஒரே சின்னம், தொலைபேசி சின்னம். நேற்று நாங்கள் வாழைச்சேனைக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றிருந்த போது அங்கு கூறப்பட்ட விடயம் என்ன என்றால், மக்களிடம் போலியான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். சரியோ பிழையோ நாங்கள் சொல்ல வேண்டியதை சரியானதாக சொல்ல வேண்டும். தேர்வு எடுக்க வேண்டியதும் தேர்ந்தெடுக்க வேண்டியதும் மக்களின் கடமை. அதனால் தான் நானும் உங்களுடன் சொல்லுகின்றேன், சஜித் பிரேமதாஸ் அவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கட்டாய தேவை, காலத்தின் கட்டாயம். அது முடிவு செய்ய வேண்டியது நீங்கள். வாழைச்சேனையில் கூறப்பட்ட விடயம் என்னவென்றால், எண்ணெய் மீண்டும் நாட்டிற்கு வராது, வரிசை கலாச்சாரம் மீண்டும் உருவாகும், அதனால் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டும். நான் தெரியாம தான் கேட்கிறேன், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியா அல்ல சவுதி அரேபியாவின் சுல்தானா? இங்க என்ன கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாது தீர்மானிக்கிறதுக்கு. அதே போன்றுதான் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படாதான் மீண்டும் நிறுத்தப்படும் என்று கூறப்படுகின்றது. அங்கு பிரச்சாரத்துக்கு சென்ற போது மக்களினால் என்னிடம் அவர்கள் கூறப்பட்ட விடயம். அப்போதுதான் கேட்ட, அவர் என்ன உதித்த பீரிசா? அவர் என்ன கேஸ் சிலிண்டர் உரிமையாளரா? அவர் தோத்தாருண்டா கேஸ் சிலிண்டர் இல்லாமல் செய்யறதுக்கு? அவர் அப்படியான ஒரு தலைவர் வேண்டுமா நமக்கு? அவர் இல்லைன்றால் அந்த சேவை தொடரணும். அதுதான் சொன்னேன், இப்படியான தலைவர்களால் தான் வீட்டு திட்டம் நிறுத்தப்பட்டது. இவ்வாறான போலி பிரச்சாரங்களை அந்த பகுதியில் உள்ள தலைவர்களூடாகவும் அந்த பகுதியில் உள்ள ஆதரவர்களூடாகவும் செய்யப்படுகின்றது. உண்மையாகவே இதற்கு முதல் ரணில் இருந்த காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து எண்ணெய் வளம் வந்து கொண்டிருந்தது, கேஸ் வளம் எங்களுடைய பிரதேசத்தில் வழங்கி கொண்டிருந்தது. இவங்க சிலிண்டர்ல எலெக்ஷன் கேட்கிறாங்கன்றதுக்காக அந்த வளங்கள் கிடைக்காது, அந்த இதுகள் கிடைக்காது. இவ்வாறான அடிமட்ட சிந்தனை இல்லாத ஒரு மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செய்தியை மக்களிடம் போலி பிரச்சாரம் செய்கிறாங்க. இவ்வாறான போலி பிரச்சாரம் செய்கிறவங்களை நம்ம உருவாக்கலாமா? இவர்களுடைய எதிர்காலம் இந்த ஜனாதிபதி தேர்தலுடைய முடியட்டும். வெறுமன 5000 ரூபாய் காசுக்கும் சோத்து பார்சலுக்கும் காபோத்தல் சாராயத்திற்கும் மக்கள் கூட்டம் கூட்டவில்லை. இங்கு இவ்வாறான கூட்டங்களை கூட்டுவதாக இருந்தால் பல்வேறுபட்ட மக்களை கூட்டலாம். குடி என்பதை குடியை கெடுக்கும், பல்வேறுபட்ட கருத்துக்களில் சொல்லியுள்ளார்கள். அதே மாதிரி உங்களுடைய குடியை கெடுப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் துணை நிற்க மாட்டோம். நாங்கள் ஒருபோதும் சாராயம் தர மாட்டோம், ஒருபோதும் பொட்டலம் தர மாட்டோம். ஆனால் உங்கள் உரிமை சார்ந்து, உங்களுடைய உறவு சார்ந்து குரல் கொடுப்போம், எப்போதும், எந்த நிமிடம், எந்த நேரத்திலும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறேன்.
அதனால் தான் மக்களை தெளிவாக கூறிக்கொள்கிறேன். உங்களை பிழையான வழியில் செவிசாய்த்து உங்களை செவ்வன கொண்டு செல்கின்ற தலைவர்களை உதறி தள்ளி சரியான பக்கம் வாருங்கள். சரியான பக்கம் வந்து சரியான ஒரு சின்னத்துக்கு ஒரு புள்ளடி விடுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தி என வாழ்கின்ற நாங்கள் அதே போன்று ஒருத்தருக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் என்று ஒரு புள்ளடியை வச்சிடுங்க. அதை விட்டு சங்கு கண்டும் சிலிண்டர் கண்டும் திக்கு திசை காட்டு தெரிகின்ற திசை காட்டிக்கும் நீங்கள் செலுத்த வேண்டாம். திக்கு திசை காட்டு திரிபவர்கள் தான் நாங்கள் திசை காட்டிக்கு செலுத்த வேண்டும். ஆகவே சிலிண்டர் இல்லை என்றாலும் 3 கல்லை மூட்டி அடுப்பு மூட்டி வாழ்ந்தவர்கள் நாங்கள். ஆனால் தொலைபேசி சின்னவாறு இல்லை. காசில்லாட்டியும் நாங்கள் தொலைபேசியின் ஊடாக பேசலாம், பார அழைப்பின் ஊடாக. ஆனால் கேஸ் இல்லை என்றால் வீட்டின் மூளைக்குள் தான் இருக்கும் சிலிண்டர். நினைவில் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ் உறவுகளுக்கும் சங்கினூடாக ஒரு செய்தியை சொல்கிறார்களாம் என்ற இன்னொரு கூட்டம். நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கடந்த பல்வேறுபட்ட தேர்தலூடாகவும் தமிழர் 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 என்று நான் எங்க இருந்தாலும் தமிழன் தமிழன் தான். சீமான சொல்ற மாதிரி எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழன், எங்க வாழ்வினும் அயலான் அயலான் தான். அதே மாதிரி தமிழ் பேசுற நாங்கள் தமிழன் தான். எங்களை வெட்டி போட்டாலும் நாங்க தமிழன் தான். தமிழ் உணர்வை கூறி 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 உங்களை இன்றைக்கு நடுக்கதில விட்டு போட்டு சொல்லியிருக்காங்க. உள்ளூராட்சி சபை எடுத்து பார்த்தமாக இருந்தால் சர்வதேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். உள்ளூராட்சி சபைக்கு தேர்தலுக்கு வாக்களியுங்கள். மாகாண சபை செய்தி தேர்தலை சொல்ல வேண்டுமாக இருந்தால் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு வாக்களியுங்கள். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், வாக்களியுங்கள். தற்போது ஜனாதிபதி தேர்தல் வந்துள்ளது. இவ்வளவு காலமும் ஜனாதிபதி தேர்தல் என்றால் சேர்ந்துதான் செஞ்சவங்க. இப்போது அவர்கள் கூடுகின்றால் சர்வதேசத்துக்கு திரும்ப ஒரு செய்தியை சொல்லணுமா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த தமிழ் தேசியத்தை இல்லாம செய்தவர்கள் தான், இந்த தமிழ் தேசியத்தை இல்லாம செய்தவர்கள் தான் இந்த சர்வதேசம். இந்த சர்வதேசத்துக்கு மீண்டும் 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 போய் காட்டப்படுறா ஆறு அந்த சர்வதேசம். அன்று எங்களுடைய தமிழ் தேசிய கொள்கைக்காக போராடியவர்களை இல்லாத செய்தவர்கள் யார்? அமெரிக்கா, இந்தியா, சீனா, துருக்கி, இஸ்ரேல். இவர்களிடம் தான் கூறப்படுறார்களா செய்தியை மீண்டும் 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 மீண்டும். நாங்கள் என்ன அடி முட்டாள்களா? கொஞ்சம் சரி சிந்திக்க தெரியாதவர்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒட்டுமொத்த தமிழர்கள் நாங்கள் ஒன்றிச்சு வாக்களிச்சா கூட ஒரு ஜனாதிபதியை எங்களால் உருவாக்க இயலாது. எப்போது நாங்கள் பங்காளிகளாக தான் இருந்து ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் எங்களால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, ஒரு அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சரை நாங்கள் உருவாக்க முடியும். இன்றும் பட்டிருப்பு தொகுதியில் இருந்து பல்வேறுபட்ட பட்டதாரிகள் வருவதற்கான காரணம் அன்று பச்சை கட்சியில் வந்த KW தெய்வநாயம் அவர்கள் தான். அவர்களின் ஊடாகத்தான் இன்று பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அதுவல்லவா அபிவிருத்தி, நில நிர்வாக அபிவிருத்தி. நல்லையா ஐயா ஊடாகத்தான் கடதாசி ஃபேக்டரி கொண்டு வரப்பட்டது. இதுதான் அபிவிருத்தி. அவர்கள் இல்லை என்றாலும், அவர்கள் இன்று மடித்து சென்றிருந்தாலும், அபிவிருத்தி என்பது நிலம் சார்ந்து நிர்வாகம் சேர்ந்து நாளைய கட்டமைப்பு, நாளைய தலைமுறைக்கு செல்லக்கூடிய ஒரு அபிவிருத்தியை உருவாக்க வேண்டும். இதுதான் அபிவிருத்தி. அதை விட்டு கிரவல் ரோடு போட்டார்கள், அதன் பின் கான்கிரீட் ரோடு போட்டார்கள், அதன் பின் காபட் ரோடு போட்டார்கள். ரோடு 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 பல ரோடுகளை போடுவாங்க. அது அபிவிருத்தி இல்லை. நான் முடிச்சு போடுறேன். நேரம் போகுது. அண்ணன் முடிச்சு சொல்லி கொண்டிருக்கார். ஆவேசம் கதைக்க உணர்வு படி. அப்படித்தான் நம்ம தமிழர் தானே உணர்வால் திணிக்கப்பட்டார்கள். நாங்கள் உணர்வால் திணிக்கப்பட்டிருக்கிறோம். உணர்வு உணர்வு உணர்வு. அந்த உணர்வு தான் மரத்தமிழர்கள். நாங்கள் அந்த மரத்தமிழ் ஊடாக ஒரு செய்தியை சொல்வோம். ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்போம், எங்களுடைய பிரதேசத்தை பலப்படுத்துவோம், எங்களுடைய மாவட்டத்தை பலப்படுத்துவோம். அதே போன்று எங்களுடைய மாவட்டத்தில் ஒரு எதிர்கால தலைவரை உருவாக்க வேண்டும். அது யார் என்று நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. சூட்சுமமான ஒரு தலைவர், அறிவு சார்ந்த இவ்வாறான தலைவரை உருவாக்க வேண்டியது உங்களுடைய காலத்தின் கட்டாயம். ஆகவே மீண்டும் மீண்டும் நான் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கவில்லை. நீங்களும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பேச சொன்னால் அதிக நேரம் பேசலாம். ஆகவே என்னுடைய பேச்சை முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். திரும்பவும் நீங்கள் சிந்தியுங்கள். தேர்ந்தெடுக்க வேண்டிய சின்னம் டெலிபோன் சின்னம். மீண்டும் ஒரு தரம் சிந்தியுங்கள். நீங்கள் வெறுக்க வேண்டிய எண்ணம் இவ்வாறான கல்வர்களை விட்டு சென்று நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள். எங்களுடைய மாவட்டத்தை பற்றி சிந்தியுங்கள். எங்களுடைய மாவட்ட வளங்களை பாதுகாருங்கள். எங்களுடைய எதிர்கால தலைமுறைகள் சகோதரர்கள், எங்களுடைய மண்முனை மேற்கு வட்டார மகளிர் அமைப்பாளர்கள், வட்டார அமைப்பாளர்கள், இளைஞரணி செயலாளர் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து
தொகுதி அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள், இணைப்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உண்மையிலே இந்த எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நாங்கள் ஒரு சிறந்த ஒரு ஜனாதிபதியை தெரிகின்ற இந்த 9வது ஜனாதிபதியை தெரிகின்ற ஒரு தேர்தலை சந்திக்க போகின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய 9வது ஜனாதிபதியாக எந்தவித ஐயப்பாடும் இல்லாமல் தெரிவு செய்யப்படுவார். ஏனென்று சொன்னால் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று அவர் பாடசாலைகளுக்கு பஸ் வண்டிகளை வழங்கியிருக்கின்றார். அதே போன்று ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வசதிகளை வழங்கியிருக்கின்றார். அதே போன்று சுகாதார வசதிகளை வழங்கியிருக்கின்றார். ஆனால் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்களை பொறுத்தளவிலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு துரோகி என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த மாதவனை மேய்ச்சல் தரை விடயத்திலே நீதிமன்றம் உத்தரவு கொடுத்த வேளையிலே அந்த உத்தரவை கூட, அந்த குடியேற்றத்தை கூட தடுக்க முடியாமல் இருக்கின்ற எங்களுடைய ஜனாதிபதி, தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மாபெரும் தோல்வியை சந்திப்பார். நிச்சயமாக எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவருமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மாபெரும் வெற்றி அடைவார். அதே போன்றுதான் எங்களுடைய மக்களுக்கு, அதாவது 24 மாதங்களுக்கும் 20,000 ரூபாய் படி ஏழை மக்களுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதாக உத்தரவு அளித்திருக்கின்றார். அதே போன்று யூரியா மானியம் 5,000 ரூபாய்க்கு வழங்குவதாக உத்தரவு அளிக்கின்றார். அதே போன்று அரச உத்தியோகத்தர்களை கழிக்கவில்லை, அரச உத்தியோகத்தர்களுக்கு வாழ்க்கை செலவு கேட்ட அந்த சம்பள படிகளை வழங்குவதாக உத்தரவு அளிக்கின்றார். கடந்த காலம் தொடக்கம் எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 47 வருடம் இந்த அரசியல் வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கின்றார். ஆனால் இம்முறை தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக 580 மதுபான சாலைகளை வழங்கியிருக்கின்றார். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் எனக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே புதிதாக வழங்கியிருக்கின்ற இந்த மதுபான சாலைகளை தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட உடனே அதனை நிறுத்தி தருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இந்த நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவதாக கூறி இந்த நாட்டை விற்பனை செய்கின்ற ஒரே ஒரு தலைவர் என்றால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். அன்று மொட்டு ரணில், இன்று அனுர ரணில். இது எவ்வாறு தங்களுடைய, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைக்க முடியாத எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கே அவர்கள், ஆனால் ஒரு ஜனாதிபதியாக வருவது என்பது தன்னுடைய ஒரு பகல் கனவாகவே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய மக்கள் கிழக்கு மாகாண, வடபகுதி, தென்பகுதி, மலையக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். நிச்சயமாக அவர் இந்த நாட்டின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. நான் தொடர்ந்து எங்களுடைய மாவட்ட அமைப்பாளர்கள், தொகுதி அமைப்பாளர்கள், இணைப்பாளர்கள் பேசிய விடயத்தை தான் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருப்பேன். அதாவது தான் ஒரு வீடமைப்பு அமைச்சராக இருந்த காலத்தில் தன்னால் 25,000 வீட்டு திட்டங்கள் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்பட்டன. இருந்தாலும் ஒரு சில வீடுகள் முடிவுறுத்தப்படாமல் இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் செய்த அநியாயம், இது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய வீட்டு திட்டம் என்பதால் இந்த வீட்டு திட்டங்களை முடிவெடுத்து கொடுக்கவில்லை. ஆனால் அவர் உத்தரவிட்டிருக்கின்றார், நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவேன், நிச்சயமாக இந்த வீட்டு திட்டங்கள் முடிவுறுத்தப்படும், புதிதாக வீட்டு திட்டங்கள் நிச்சயமாக நடைமுறை தருவேன் என்பதையும், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதம தொகுதி அமைப்பாளர் என்ற வகையிலும் மாவட்டத்தின் பிரதானி என்ற வகையிலும் உங்களுக்குரிய சகல விடயங்களும் என்னூடாக மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியில் முன்னெடுக்கப்படும். இதுக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. எனவே அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, நிச்சயமாக வருகின்ற 21ஆம் தேதி 21ஆம் இலக்கமாகிய தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். நாங்கள் 9வது ஜனாதிபதியாக சஜித் பிரேமதாஸ் அவர்களை தெரிவு செய்ய வேண்டும். இதே போன்று மாபெரும் கூட்டம் ஒன்றினை, ஒரு வெட்டி கழிப்பான கூட்டம் ஒன்றை நிச்சயமாக இந்த இடத்திலே நான் ஒழுங்கு செய்வேன். சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அன்பாக உங்களுக்கு இந்த விடயத்தை கூறியவனாக நான் உங்களை மீண்டும் ஒரு முறை இந்த எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த தொலைபேசி சின்னத்துக்கு மறந்து விடாமல், சங்கு மற்றும் திசை காட்டி என்று திசை அறிவி போகாமல் தொலைபேசி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி உங்களையும் அன்பாக இந்த வேளையிலே எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.